ஆதி பிறந்த நாள், ரிஷி பார்வதி கல்யாணம், ஆதி மித்ரா கல்யாணம். என்ன ஐஸ்வர்யா அம்மா சொல்றீங்க? ஆண்டி சொல்லும்போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது பார்வதி. அருணும் அங்கிளும் கூட ஆண்டி சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம்னு அம்மா முடிவு பண்ணிருக்கிறதையே என்னால தாங்கிக்க முடியல. இப்ப அடுத்ததா அம்மா இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? தன்னோட பர்த்டே அன்னைக்கு உனக்கும் ஆதிக்கும் நடந்த கல்யாணத்தை ஆண்டி கிட்ட சொல்லலான்னு ஆதி பிளான் பண்ணிருக்காரு. ஆனா அதே நாள்ல உனக்கும் ஆதிக்கும் தனித்தனியா கல்யாணம் நடக்கணும்னு ஆண்டி பிளான் பண்ணிருக்காங்க. இதுல யார் நினைச்சது நடக்க போகுது? ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்க போகுதோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு பார்வதி. ஆமா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தது இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆதிக்கு தெரியுமா பார்வதி? தெரியும் ஐஸ்வர்யா அம்மா. நான் எல்லா விவரத்தையும் மாமா கிட்ட போன் பேசும்போதே சொல்லிட்டேன். அதுக்கு ஆதி என்ன சொன்னாரு? என்ன நடந்தாலும் நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், தைரியமா இரு, நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆதி இவ்ளோ தெளிவா இருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்காருன்னு தெரியுது. அதனால நம்ம எதை நினைச்சும் பயப்பட தேவையில்ல. நீ தைரியமா இரு. என்னால எப்படி ஐஸ்வர்யா அம்மா தைரியமா இருக்க முடியும்? மித்ரா கல்யாண விஷயத்துல இத்தனை நாள் அமைதியா இருந்த அம்மா இப்ப திடீர்னு மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு மித்ராவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன பார்வதி சொல்ற? எனக்கு என்னமோ எங்க கல்யாண விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் தான் அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னோட சந்தேகம் நியாயமானதுதான் பார்வதி. ஆனா ஆன்ட்டிக்கு உங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சிருந்தா இப்படி அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆவேசப்பட்டு கொதிச்சு போயிருப்பாங்க. ஆன்ட்டிக்கு தெரிஞ்ச சில பேர் அவங்க கிட்ட மித்ராவுக்கும் ஆதிக்கும் முறையா கல்யாணம் பண்ணி வைக்காம மருமகள்னு சொல்லி வீட்டுல ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. நல்ல விஷயங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற நீங்களே தப்பான ஒரு விஷயத்துக்கு இப்படி முன்னுதாரணமா இருக்கலாமான்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வாய் அடைக்கதான் ஆன்ட்டி இப்ப இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கிற மித்ராவோட கல்யாணம் எனக்கு என் மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்க ஐஸ்வர்யா அம்மா. நீ கவலைப்படாத பார்வதி, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ தைரியமா இரு. ஆதி மித்ரா கல்யாண விஷயத்துல அகிலா எதுக்கு இப்படி திடீர்னு ஒரு முடிவெடுத்தா? என்ன காரணமா இருக்கும்? என்ன ஆண்டி,
ஏதோ யோசனையிலே வந்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி, அத அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். குட் நியூஸ் இல்ல, அதுக்கும் மேல. உங்க சந்தோஷத்தை பார்த்தா அகிலாண்டேஸ்வரியோட வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் போல இருக்கு. பூகம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. ஆனா உன்னோட ரொம்ப நாள் பிளான் இப்ப நிறைவேற போகுது. என்ன ஆண்டி சொல்றீங்க? இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நந்தினி. உன் லட்சியத்தை நிறைவேற்றுறதா அகிலாண்டேஸ்வரியை முடிவு பண்ணிட்டா. என்ன குழப்புறீங்க? என்னுடைய லட்சியத்தை அகிலாண்டேஸ்வரி எப்படி நிறைவேத்துவா? நந்தினி, ஆதிமித்ரா கல்யாணம் தானே உன்னோட லட்சியம், பிளான் எல்லாமே. அந்த கல்யாணத்துக்கு அகிலா இப்ப நாள் குறிச்சிட்டா. வர ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு ஆதிமித்ரா கல்யாணம். நிஜமா ஆண்டி சொல்றீங்க? அகிலா ஆதிமித்ரா கல்யாணத்தை பத்தி சொன்னப்போ என்னால கூட உன்ன மாதிரி தான் நம்பவே முடியல நந்தினி. ஆனா அகிலா ஆதி பிறந்தநாள் அன்னைக்கு அவன் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ரொம்பவே உறுதியா இருக்கா. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நடக்க போறது ஆதிமித்ரா கல்யாணம் இல்ல, அகிலாண்டேஸ்வரிக்கு நிம்மதி சந்தோஷத்துக்கான இறுதி அஞ்சலி. இந்த கல்யாணத்துல அகிலாண்டேஸ்வரி சிரிக்கிறது தான் கடைசி சிரிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி ஆயுசு முழுக்க அழுது அழுது ரத்த கண்ணீர் வடிக்கணும். எனக்கும் அதுதான் வேணும் நந்தினி. அதுக்காக தானே நான் வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல நந்தினி. குழப்பமாவே இருக்கு. என்ன குழப்பம் ஆண்டி? இல்ல, இந்த அகிலா ஆதிமித்ரா கல்யாண விஷயத்துல இவ்ளோ நாளா பொறுமையா இருந்துட்டு திடுதிப்புன்னு, அதுவும் ஆதி ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல அவன் பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காளே, இதெல்லாம் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை நந்தினி. அது எனக்கு தெரியும் ஆண்டி. உனக்கு தெரியுமா? என்ன அது? ஆதி பார்வதி காதல் விஷயம் அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சா ஆண்டி? தெரிஞ்சு போச்சா? என்ன சொல்ற நந்தினி? அகிலாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? யார் சொன்னது? அகிலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஆதி பேசின சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளி மூலமா அகிலா அந்த ஆதி காதல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா. சூப்பர் நந்தினி, அதான பார்த்தேன். அகிலாவா கொக்கா? ஆனாலும் நந்தினி, அகிலாக்கு மட்டும் இந்த சமையல்காரியோட காதல் விஷயம் உறுதியா தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அவ துப்பாக்கிய கையில தூக்கி இருப்பாளே. அதுக்கு காரணம் நான் தான். என்ன சொல்ற? நீயா? அகிலா ஆதி காதல் பத்தின விஷயத்தை கண்டுபிடிச்சத என்னுடைய ஆள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஓ ஓ, அகிலாவோட அமைதிக்கு இதுதான் காரணமா? நல்லதா போச்சு. எது எப்படியோ நந்தினி, ஆதிமித்ரா கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணத்தால நான் நினைச்சதும் நடக்கணும். நிச்சயம் நடக்கும் ஆண்டி. வாங்க நம்ம அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம். கண்டிப்பா. மாமா. பார்வதி, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க மாமா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால தைரியமா இருக்க முடியல மாமா. என் கட்டுப்பாட்டையும் மீறி அழுக வருது. என்ன நடந்துச்சுன்னு விவரமே சொல்லாம நீ பாட்டு அழுதுட்டே இருந்தா நான் என்ன நினைக்கிறது? முதல்ல அழுகையை நிறுத்து. என்னால முடியல மாமா. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நீ இவ்வளவு நாள் தைரியமா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? என் பார்வதி எப்பவும் தைரியமா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். முதல்ல அழைய நிறுத்து. அழல மாமா. குட். கண்ணத்தோட கண்ணை தொடச்சியா?
தொடச்சிட்டேன். ம் இப்போ விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன நடந்துச்சு? உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கிற அம்மா அதே நாள்ல உங்களுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம்னு திடீர்னு முடிவு பண்ணிருக்காங்க மாமா. ஐஸ்வர்யா அம்மா வந்து இதை என்கிட்ட சொன்னதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. உடம்புல கல்ல கட்டி என்ன கடல்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம்னு அம்மா முடிவு பண்ணா போதுமா? நான் மித்ரா கழுத்துல தாலி கட்டுவேனா? என்ன பேசுற? இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா? மித்ரா கல்யாண விஷயத்துல இத்தனை நாள் அமைதியா இருந்த அம்மா திடீர்னு இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல மாமா. அதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் கலங்காம என்னோட பார்வதியை தைரியமா இரு. சரி மாமா. உங்க குரலை கேட்கும் போதும் உங்ககிட்ட பேசும் போதும் நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அம்மா எடுத்திருக்கிற முடிவை நான் நினைக்கும் போது பயமா இருக்கு மாமா. எனக்கு இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி எப்போ நான் பக்கத்திலே இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. என்ன மாமா சொல்றீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அப்ப எப்ப மாமா வருவீங்க? நாளைக்கு ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் எப்ப கிளம்புறேன். சீக்கிரமா வந்துருங்க மாமா. இத்தனை நாள் இருந்த தைரியம் இப்ப என்கிட்ட இல்ல மாமா. உங்களை நேர்ல பார்த்தாதான் எனக்கு தைரியமே வரும். நீ கவலைப்படாம தைரியமா இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க மாமா. ஆதிக்கடவோர் பரம்பரைக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி என் மக ஆதி ஒரு நாளும் நடந்துக்க மாட்டான்னு நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். என்னோட நம்பிக்கையெல்லாம் இப்ப வீணா போச்சு. ஆதிக்கும் பார்வதிக்கும் நடுவுல இப்படி ஒரு விஷயம் இருக்குமோன்னு என் மனசுக்குள்ள பல முறை சந்தேகம் வந்து நான் தடுமாறி இருக்கேன். ஆனா அப்போலாம் ஆதிக்கடவுர் பரம்பரையில வந்த என் மகன் அப்படி ஒரு காரியத்தை எப்பவுமே செய்ய மாட்டான்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லி என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்ப நான் எதை சொல்லி என்ன சமாதானப்படுத்திக்கிறது? இது உன்னோட திருவிளையாடலா இருந்தாலும் சரி, இல்ல விதியோட விளையாட்டா இருந்தாலும் சரி, என்னால இதை ஏத்துக்க முடியாது. இப்படிதான் நடக்கும்னு விதி இருந்தா என்னோட உயிரை கொடுத்தாவது அந்த விதிய மாத்துவேன்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். அதனால ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஆதி மித்ரா, பார்வதி ரிஷி கல்யாணம் நான் முடிவு பண்ணபடி நடக்கணும். அதுக்கு நீ எனக்கு துணையா இருக்கணும். ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கு களங்கம் வராம நீதான் காப்பாத்தணும்.
என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லை மேடம், இப்போ தான் வந்தேன். ஆனா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மேடம் சொல்கிறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிற உண்மை பார்வதி வாயில இருந்து வரணும். அதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம்னு அகிலாண்டேஸ்வரி மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆனா பார்வதி வாயில இருந்து இன்னும் எந்த உண்மையும் வரல. நீ பார்வதியை கடைசியா எப்ப பார்த்த? அகிலாண்டேஸ்வரி மேடம் பார்வதி அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு என்னைய வச்சு சம்மந்தம் பேசும்போது பார்த்தது மேடம். முட்டாள் முட்டாள்! உன்னை நான் பார்வதி வீட்ல போய் பொண்ணு கேட்க சொன்னது, அகிலாண்டேஸ்வரி கிட்ட உன்னை அனுப்பி கல்யாண ஏற்பாட்டுக்கு பிளான் பண்ணது, இதெல்லாம் எதுக்கு? உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்கா? நீ இப்படி பார்வதி இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காம இருந்த பார்வதி கிட்ட இருந்து உண்மையே வராது. அகிலாண்டேஸ்வரி உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டதுனால நீ அடிக்கடி போய் பார்வதிய பார்க்கணும். அவகிட்ட காதல் வார்த்தையை பேசணும். நீ போய் பார்வதிய பார்க்கறது, அவகிட்ட உரிமையோட பேசுறது பார்வதிக்கு டார்ச்சரா இருக்கணும். நீ கொடுக்கிற டார்ச்சர்ல பார்வதி கதறிக்கிட்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு உன்கிட்ட கெஞ்சணும். கண்டிப்பா கெஞ்சுவா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். இனிமேல் பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸை. நான் சொல்றேங்கிறதுனால ஓவரா பர்ஃபார்மன்ஸ் காட்டி பிளான சொதப்பிடாது. பார்வதி வாயில இருந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை வெளியில கொண்டு வரணும். அதான் நம்ம டார்கெட். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது மேடம். அப்ப நான் சொல்றதை கேளு. பார்வதி கோயிலுக்கு போயிட்டு வழக்கமா வர வழியில நீ காரை கொண்டு போய் அங்க நிறுத்தி பார்வதி கிட்ட பேச்சு கொடுத்து அவளை வெளியில போலான்னு கூப்பிடு. ஓகே மேடம். அவ கண்டிப்பா உன் கூட வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். ஆனா நீ அவளை விடாம மெல்ல மெல்ல டென்ஷன் பண்ண. நான் அதே இடத்துல கொஞ்சம் மறைஞ்சு நின்னு உங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிறத நான் என் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். உன்னுடைய டார்ச்சர் தாங்காம பார்வதி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சுவா. அதான் எனக்கு வேணும். அவ அப்படி சொல்றத என் செல்போன்ல நான் வீடியோ எடுத்ததும் நம்ம கேம் ஓவர். ஓகே மேடம், நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். போய் வண்டி எடு. ஓகே மேம். நில்லு பார்வதி. இந்த மாதிரி வழியில மறிச்சு பேசுறதுல எனக்கு பிடிக்காது. நில்லு. என்ன பார்வதி, உன்னை விடாம ஃபாலோ பண்ணி லவ் டார்ச்சர் கொடுக்குறவங்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. உங்ககிட்ட நிறைய பேசணும், உன்னை எங்கேயாவது வெளில கூட்டு போகணும்னு ஆசையா வந்திருக்கேன் பார்வதி. வா, கார்ல ஏறி போலாம். நான் எங்கேயும் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆதி சாரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. குடும்ப வாழ்க்கை பத்தி உன்னோட கனவு என்ன, உனக்கு வரப்போற கனவை எப்படிலாம் இருக்கணும்னு உனக்குள்ள ஒரு கனவு ஆசையெல்லாம் இருக்கும்ல, அதை என்கிட்ட சொல்ல. அதே மாதிரி எனக்கு வர்ற மனைவி எப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க. ஆனா என்னோட மனைவி எங்கிட்ட எப்படிலாம் நடக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். நாம ஒருத்தர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத மனசை விட்டு பேசிக்கிட்டான் நான் வெளியில போலான்னு சொல்றேன். வா பார்வதி, வந்து கார்ல ஏறு. பேசுறதுக்கெல்லாம் என் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல. நான் எங்கேயுமே வரல. எனக்கு வழி விடுங்க, நான் போகணும்.
சரி, நாம் எதுவும் பேசிக்க வேண்டாம். சினிமாவுக்கு போறதுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். வா, படத்துக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கப்புறமா சினிமாவுக்கு கூப்பிடுறீங்க? அகிலாமாவுக்காக தான் நான் இவ்வளவு நேரமும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காம வழி விடுங்க, நான் போகணும். என்ன பார்வதி, ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? என் மேல ஏன் அப்படி வெறுப்பு உனக்கு? என்கிட்ட என்ன குறை? நான் அழகா இல்லையா? இல்ல படிப்பு இல்லையா? இல்ல உனக்கு பொருத்தமான ஜோடியா நான் இல்லையா? என்ன ஏன் உனக்கு பிடிக்கல? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போங்க. இத பார், என்ன பிடிக்காதுக்கு என்ன காரணம் அதை சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு பார்வதி. என்கிட்ட என்ன குறை? எதனால உன்னை எனக்கு பிடிக்கல? காரணத்தை சொல்லு, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சொல்லு பார்வதி, என்கிட்ட என்ன குறை?